அனைவருக்கும் வணக்கம். இது முல்லை பெரியாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னமனூர் ஊரில் இருக்குது. இது போயிருந்தோம், இந்த இடத்துக்கு போயிருந்தோம், அவங்க வீடியோ பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹிஸ்ட்ரியில் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு அவ்வளோ எல்லாம் என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைமில் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில ஊரில் பார்த்திங்கன்னா ஆறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், தண்ணி கம்மியாக தான் போய்ட்டுருக்கும். இது ஓரளவுக்கு நீட்டு கம்மியாக தான் இருக்குது, நிறைய தண்ணி போய்ட்டுருக்கு. இதில் வந்து அஸ்திலாம் கரைச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து இந்த பாடிகளை எரித்த உடனே அந்த எலும்புகள்லாம் கொஞ்சம் இருந்தாலும் அதில் இந்த தண்ணியில் போட்டோம்னா அப்படியே கல்லாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆற்றுக்கும் ஒரு உண்மை பெரிய கதையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அது என்னன்ற கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போடுறேன். ஓகேங்களா? தண்ணி வந்து நிறைய போயிட்டுருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகேங்களா? இது சின்னமனூரில் இருக்குது. இது கேரளாவிலேருந்து வரக்கூடிய ஆறுன்னு சொன்னாங்க. முல்லை பெரியாறு ஆறு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆறுக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி கதையெல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அது நெக்ஸ்ட் டைம் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக போகிறேன் வீடியோவில். ஓகேங்களா? பார்த்து ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேனி மாவட்டத்தில் உள்ளதுங்க. இது தேனி மாவட்டத்தில் இருக்குது. சின்னமனூர் அந்த ஊரில் உள்ள பெரிய ஆறு தான். இது ரொம்ப பெருசாக இருக்குது. இதுக்கு மேலே பார்க்குறதுல பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகும்போது சைடில் உள்ள ஏரி, ஒரு பெரிய ஏரி இருந்தது, பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஏரி வீடியோ இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பார்க்குறது ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா விவசாய இடங்கள், இப்போ வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாம் சூப்பராக அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது பார்க்குறது. எப்பயுமே தண்ணி கூடிய இடம்னு சொல்கிறாங்க. வாழை மரம், வாழைத்தோப்பாகட்டும், தென்னந்தோப்பாகட்டும், விவசாயம் மட்டும் ரொம்ப சிறப்பாக சூப்பராக பச்சை பச்சைன்னு அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. தண்ணிகளும் நிறைய இருக்குது பார்ப்போம். ஏரிகளில், குளத்துங்களில், ஆறில் எல்லாம் தண்ணியெலாம் சூப்பராக அருமையாக இருக்குது பார்க்குறது. ஓகேங்களா? ஓகே காஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.